Hey guys, welcome back. இன்னைக்கு Realme C11 வந்து லான்ச் ஆகுது. 1 o'clock வந்து லான்ச் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். I think இந்த வீடியோ நான் 1 o'clock தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பவே ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதோட பிரைசிங் எதுக்குள்ள வரும்ன்றது தெரியல. எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 7500 இருந்தது. பட் இதோட அஃபிஷியல் பிரைஸ் எதுக்குள்ள இருக்கும்ன்றது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த வீடியோவை நான் ஒரு 4 o'clock இல்ல 5 o'clock அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்குள்ள பிரைசிங் டீடைல்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அண்டர் 8000ல ஒரு நல்ல மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த Realme C11 உங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கும். அதை தாண்டி இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Redmi Note 9 வந்து லான்ச் ஆக போறதா அஃபிஷியலாவே சொல்லிட்டாங்க. ரெட்மியோட அஃபிஷியல் குளோபல் வெப்சைட்ல போனீங்கனாலே இந்த Redmi Note 9 பத்தி நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க, ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி Redmi Note 9 Proவும் Redmi Note 9 Pro Maxும் வந்து லான்ச் ஆயிடுச்சு, கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. இப்போ இதோட லோவர் வெர்ஷனான Redmi Note 9 வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோல இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இந்தியாவில் இப்போ லான்ச் ஆக போகுது. அப்படி லான்ச் ஆச்சுன்னா இதோட பிரைஸ் ரேஞ்ச் எதுக்குள்ள இருக்கும் ஃபுல் டீடைலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டெய்லி நம்ம போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ண நான் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுட்டே இருப்பேன். கூடவே அந்த பெல் ஐக்கானை நீங்க சேர்த்து பிரஸ் பண்ணி விட்டா தான் நம்ம சேனல்ல புதுசா வீடியோஸ் போறப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த Redmi Note 9 உடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டிசைன்லாம் எப்படி இருக்குன்றதை ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் டிசைன். ஸோ டிசைன் வைஸ் நம்ம பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Redmi Note 9 Proவும் Redmi Note 9 Pro Max மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது. பேக் சைடில் உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் வரப்போகுது அந்த கேமரா மாடல். ஸோ இந்த Redmi Note 9ல என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. Redmi Note 9 Proலையும் Pro Maxலையும் உங்களுக்கு சைட் மவுண்டில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வரும். பட் Redmi Note 9ல வழக்கம் போல அகைன் பேக் சைடில் செப்பரேட்டாகவே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்துருது. பேக் சைடு உங்களுக்கு டிசைன் இப்படி தான் இருக்க போகுது. கிளாஸ் பேக் வந்து கொடுக்க போறாங்க. ஃப்ரண்ட் சைடுன்னு வரப்ப LCD டிஸ்பிளே தான், பட் உங்களுக்கு 6.5 இன்ச் கிட்ட ஒரு டிஸ்பிளே வரப்போகுது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோல் டைப்ல செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துறாங்க. ஸோ டிசைன் வைஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட பிரைசிங் லான்ச் டேட் என்னன்றதை ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். டிஸ்பிளே 6.53 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே 1080p ரெசல்யூஷன்ல ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 பஞ்ச் ஹோல் டைப்ல செல்ஃபி கேமரா இருக்கு. டிஸ்பிளே டைப்னு பார்க்குறப்ப IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 399 பிக்சல் per inch. ரெஃப்ரெஷ் ரேட்னு வரப்ப 60 Hz வந்து கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 இருக்கு. ப்ராசஸர் சைடு வந்தீங்கன்னா நியூ சிப் செட்டான MediaTek Helio G85 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சேம் லைக் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன G80 மாதிரியே தான் இருக்கும் போகுது. இது ஆக்டோகோர் ப்ராசஸர், ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு வரப்ப 2.0 GHz. சிப் செட்டோட சைஸ் 12 nm. ஜிபியூன்னு பார்க்குறப்ப Mali G52 MC2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் கேமரா பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சார், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சார், 2 மெகாபிக்சல் ஒரு மேக்ரோ சென்சார், தென் இன்னொரு 2 மெகாபிக்சல் ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுன்னு வரப்ப ஒரு பஞ்ச் ஹோல் டைப்ல 13 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வரப்ப 5020 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 18 வாட் அடாப்டர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்துடும். USB போர்ட் டைப் C தான். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வரப்ப பேக் சைடில் செப்பரேட்டாவே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட லான்ச் டேட்னு பார்க்குறப்ப ஜூலை 20 வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதோட பிரைசிங், இதோட பேஸ் வேரியன்டான 4GB and 64GB பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகிறப்ப ஒரு 13,000க்கு லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு டிஸ்பிளேல 6.53 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே தராங்க. IPS LCD டிஸ்பிளே தான். கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 இருக்கு. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் ஓகேவா தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா ஒரு நியூ சிப் செட் MediaTek Helio G85 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன MediaTek Helio G80 மாதிரியே தான் இருக்க போகுது. இந்த G85 வந்து எது கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன்ல 665 இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்னாப்டிராகன் 665 சிப்செட் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த G85 ஒரு 21% கொஞ்சம் ஃபாஸ்டாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பெஞ்ச்மார்க்ல நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் ப்ராசஸர் வைஸும் உங்களுக்கு நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட் 2.0 GHz அண்ட் GPUலாம் ஓகேவா தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ராசஸருடைய சைஸ்ன்னு பார்க்குறப்ப 12 nm வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பவர் எஃபிஷியண்டாக இருக்காது, பவர் கொஞ்சம் எடுத்துக்கும். ஸோ இதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி பேட்டரி பேக்கப்பும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. 5020 mAh வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹியூஜ் பேட்டரி தான். இந்த ப்ராசஸருக்கு இது நல்லாவே ஈடு கொடுக்கும். அண்ட் பாக்ஸில் உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துறாங்க. டைப் C போர்ட் தான் வந்து இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ மொபைல் ஓவராலாக நல்லா தான் இருக்கு. பட் இதோடைய பிரைசிங், ஸோ இதோட பிரைசிங் வச்சு தான் இந்த மொபைல் ஓகேவா ஒர்த்தா இல்லையான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோடைய எக்ஸ்பெக்டட் பிரைஸ் இப்போதைக்கு ஒரு 13,000 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Redmi Note 9 Pro
பார்த்தீங்கன்னா இப்போ 13,999 வந்து செல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ரவுண்டாக 14,000ல அந்த மொபைல் செல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அப்படியே ரெட்மி நோட் 8 பக்கம் போனீங்கன்னா அதுவும் 13,999ல தான் இப்போ செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த ரெட்மி நோட் 9 வந்து இருக்கு. ஸோ அதனால இதோட பிரைசிங் எப்படி இருக்குன்றது தெரியல. ஸோ இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி நோட் 9 வந்து 13,000க்கு லான்ச் பண்ணலாம், அதாவது 12,999ல வந்து லான்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி லான்ச் ஆயிருக்கு அந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ இருக்கு பார்த்தீங்களா, அது இப்போ 14,000ல இருக்கு. அதை ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி 15,000ல ஏற்றி இந்த ரெட்மி நோட் 9 வந்து 14,000ல லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு, எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆல்ரெடி ரெட்மி நோட் 8 ப்ரோவே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ 16,500ல இருக்கு. அண்ட் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால இந்த ரெட்மி நோட் 9 எந்த ப்ரைஸில் லான்ச் ஆகுன்றது தெரியல. அண்டர் 30,000ல லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாடல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைல் இந்தியாவில் அஃபிஷியலாகவே ஜூலை 20 வந்து லான்ச் ஆக போகுதுன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 6 days தான் இருக்குது. 6 daysல இதோடைய ப்ரைசிங் என்னன்றது நமக்கு அஃபிஷியலாகவே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்க. இந்த ரெட்மி நோட் 9 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஓகேவா கொடுத்துருக்காங்களா? இந்த மொபைல் எந்த ப்ரைசிங்கில் லான்ச் ஆச்சுன்னா நல்லா இருக்குது? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான லேட்டஸ்ட் நியூஸ் உங்களுக்கு அப்டேட்ல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.